வணக்கம். நமது டிவியின் மதிய நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். குருநாகல் வேகர எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிவாயு வெடித்ததில் 4 பலி, 4 காயம். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம். தேசப்பந்துவை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை பாராளுமன்றம். சாமர சம்பத்திற்கு பிணை. காபோத உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் புத்தாண்டுக்கு பின்னர் வெளியீடு. புத்தாண்டை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவை. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விளக்கம் அளித்துள்ளார். ஏற்கனவே நடைபெற்று வரும் நடவடிக்கைகளை நெறிப்படுத்தி முறைப்படுத்தும் நோக்கத்துடன் இந்தியாவுடன் சமீபத்தில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். காலியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறினார். இந்தியாவுடனான கூட்டு நடவடிக்கைகள் மற்றும் பயிற்சி அமர்வுகள் ஏற்கனவே நடந்து வருவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இந்தியாவுடனான சமீபத்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்த தொடர்ச்சியான நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். அத்துடன் பிராந்திய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி எடுத்துரைத்தார். தேசப்பந்துவை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில். தேசப்பந்து தென்னகோனை பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. தேசப்பந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குமாறு தெரிவித்த 115 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு சபாநாயகருக்கு பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்தனர். இந்த பிரேரணையில் அவரது தவறான நடத்தை, பதவியை தவறான முறையில் பயன்படுத்தியமை, பொலிஸ் மா அதிபர் பதவியை பயன்படுத்தி தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2022ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் உயர் பதவியில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பின்பற்றுவதற்கான யோசனையாகவே இந்த பிரேரணை ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. குருநாகல் வேகர எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் 4 பேர் பலி. குருநாகல் வெகரவில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பில் முகாமையாளர் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். நிலையத்தில் எல்பி எரிவாயுவை நிரப்ப லொரி ஒன்று சென்றபோது 11 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த இடத்தில் இருந்த 2 எரிவாயு தொட்டிகளில் ஒவ்வொன்றும் சுமார் 6000 லிட்டர் எரிவாயுவை கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பயிற்சி பெறாத ஒரு தொழிலாளி எரிவாயு பரிமாற்ற நடைமுறையை தவறாக கையாண்டதால் இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். குருநாகல் மாநகர தீயணைப்புத்துறை, குருநாகல் போலீசார் மற்றும் இலங்கை ராணுவத்தின் அவசர மீட்பு குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விளக்கமறியலில் உள்ள எம்பி சாமர சம்பத் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அரச வங்கியில் வைத்திருந்த நிலையான வைப்பு தொகையை திரும்ப பெற்றதன் மூலம் அரசாங்கத்திற்கு 23 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க ஏப்ரல் 21ஆம் திகதி வரை மீளவும் விளக்கமறியலில் ஏப்ரல் 10க்கு பின்னர் காபோத உயர்தர பரீட்சையின் முடிவுகள். காபோத உயர்தர பரீட்சையின் முடிவுகள் ஏப்ரல் புத்தாண்டுக்கு பிறகு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர கூறுகிறார். பரீட்சை முடிவுகள் குறித்து ஊடகங்கள் வினவிய போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார்.
இம்முறை பரீட்சைக்கு மொத்தம் 3,33,183 மாணவர்கள் தேர்வெழுதினர். அவர்களில் 2,53,390 பேர் பாடசாலை மாணவர்கள் மற்றும் 79,793 பேர் தனியார் பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். இந்த தேர்வு நவம்பர் 25 முதல் டிசம்பர் 31, 2024 வரை நாடு முழுவதும் 2,312 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. உயர்தர பரீட்சையின் உயிரியல் அமைப்புகள் தொழில்நுட்பம் பாடத்திற்கான நடைமுறை தேர்வுகள் 2025 பிப்ரவரி 8 தொடக்கம் 10 வரை நடைபெற்றன. புத்தாண்டை முன்னிட்டு ரயில் திணைக்களம் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஒன்றிணைந்த திட்டம். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தூர பயணங்களை மேற்கொள்வோரின் நலன் கருதி ரயில் திணைக்களம் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு என்பன இணைந்து ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டத்தினை முன்னெடுக்க உள்ளன. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அறிவுறுத்தலின்படி இந்த ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டம் நாளை முதல் 21ஆம் திகதி வரை ஒருங்கிணைந்த போக்குவரத்து சேவையை முன்னெடுக்க உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி புத்தாண்டு காலத்தில் கண்டி, புத்தளம், தம்புள்ளை மற்றும் காலி உள்ளிட்ட 5 முக்கிய வழிகளை மையமாக கொண்டு நீண்ட தூர பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அத்துடன் வழமையான ரயில் சேவைகளுக்கு மேலதிகமாக கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பதுளை, கண்டி மற்றும் காலி ஆகிய இடங்களுக்கு விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. குறித்த காலப்பகுதியில் கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நகரங்களிலிருந்து சுமார் 8 லட்சம் பயணிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. யாழில் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மதிலுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் படுகாயங்களுக்குள்ளான இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் மடத்தடி அல்வாய் கிழக்கு அல்வாயைச் சேர்ந்த பிரபாகரன் பிரணவன் என்னும் தனியார் நிறுவனத்தில் கடமையாற்றும் இளைஞர் ஆவார். கடந்த 5ஆம் திகதி இரவு நெல்லியடியிலிருந்து பருத்துறை நோக்கி பிரதான வீதியால் நண்பரை ஏற்றிச் சென்ற மோட்டார் சைக்கிள் மடத்தடி சந்தி பகுதியில் வீதியை விட்டு விலகி மதிலுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்தவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தேவேந்திரமுனை துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் இருவர் போலீசில் சரண். தேவேந்திரமுனை ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்திற்கு முன்பாக சிங்காசன வீதியில் 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் 2 சட்டத்தரணிகளுடன் கந்தர போலீஸ் நிலையத்தில் நேற்று சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களில் ஒருவர் துப்பாக்கிதாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர்கள் மனித படுகொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 26 மற்றும் 35 வயதுடைய கந்தர மற்றும் தேவேந்திரமுனை பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. பதுளை செல்சி தோட்ட தீ விவகாரம் நேற்றிரவு ஒருவர் கைது. தேவேந்திரமுனை ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்திற்கு முன்பாக சிங்காசன வீதியில் 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் 2 சட்டத்தரணிகளுடன் கந்தர போலீஸ் நிலையத்தில் நேற்று சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களில் ஒருவர் துப்பாக்கிதாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர்கள் மனித படுகொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 26 மற்றும் 35 வயதுடைய கந்தர மற்றும் தேவேந்திரமுனை பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அம்பாறை கல்முனைக்குடி 12 வீட்டில் தீ விபத்து.
அம்பாறை கல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட கல்முனைக்குடி 12 பகுதியில் பழைய தபால் நிலைய வீதியில் உள்ள வீடொன்றில் நேற்றைய தினம் மாலை தீ விபத்து ஏற்பட்டது. இவ்வாறு திடீரென ஏற்பட்ட தீ காரணமாக வீட்டில் இருந்தவர்கள் அலறியடித்து அபாய உதவி கோரினர். இதனை அடுத்து உடனடியாக செயற்பட்ட இளைஞர்கள் தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இதேவேளை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினருக்கு அழைப்பினை ஏற்படுத்திய போதிலும் அவர்கள் உரிய இடத்திற்கு வருகை தரவில்லை என மக்கள் விசனம் தெரிவித்தனர். இதனை அடுத்து அங்கு வருகை தந்த இலங்கை மின்சார சபையினர் மின் ஒழுக்கினால் ஏற்பட்ட தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை சீர் செய்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மத்திய ஊவா கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இதேவேளை சூரியனின் வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக ஏப்ரல் 14ஆம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. அதற்கமைய இன்று நண்பகல் 12 அளவில் நயினமடம், மகியங்கனை, சந்தலங்காவ குண்டசாலை, கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தொடர்வன சர்வதேச செய்திகள். ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு அதிரடி மாற்றங்கள். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி மாற்றங்களை அறிவித்து வருகின்றார். அதன்படி சட்டவிரோதமாக குடியேறிய அகதிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இதற்கமைய ஆப்பிரிக்க நாடான தெற்கு சூடானுக்கு பல அகதிகள் திருப்பி அனுப்பப்பட்டனர். ஏற்கனவே உள்நாட்டுப் போரில் சிக்கியுள்ள சூடானில் இதனால் மேலும் கலவரம் ஏற்படும் அச்சம் நிலவுகிறது. இந்நிலையில் தனது நாட்டின் குடிமக்களை ஏற்றுக்கொள்ள தெற்கு சூடான் அரசாங்கம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை தெற்கு சூடானைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கிய வீசாவை அமெரிக்கா உடன் அமுலாகும் வகையில் இரத்து செய்வதாக அறிவித்தது. எனவே அந்த நாட்டில் இருந்து வரும் குடிமக்கள் அமெரிக்காவின் நுழைவாயிலில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தொடர்வன விளையாட்டு செய்திகள். நேற்றைய IPL போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி 12 ஓட்டங்களால் பெங்களூரு அணி வெற்றி. இந்தியன் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் தொடரின் 20வது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி 12 ஓட்டங்களால் பெங்களூரு அணி வெற்றி பெற்றுள்ளது. நேற்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் ஆகிய அணிகள் மோதியிருந்தன. நாணய சுழற்சியில் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச்சு தெரிவு செய்தது. அதன்படி பெங்களூரு அணியின் தொடக்க வீரர்களாக விராட் கோலி, பில் சால்ட் ஆகியோர் களமிறங்கினர். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய விராட் கோலி அரை சதம் அடித்து அசத்தினார். இறுதியில் பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 221 ஓட்டங்களை பெற்றது. இதனை அடுத்து 222 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் ஆரம்பத்திலேயே ஆட்டம் இழந்து வெளியேறினர். பின்னர் ஜோடி சேர்ந்த வர்மா, ஹர்திக் ஆகியோர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இறுதியில் மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 209 ஓட்டங்களை பெற்றது. இதன் மூலம் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் 12 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இதன்படி பெங்களூரு அணி IPL 2025 தொடரில் தனது 3வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.